சிஸ்டர், இயேசு கிறிஸ்து வந்து நல்லது தான் செஞ்சாருன்னு எல்லா பக்கமும் சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியுது அவர் நல்லது தான் செஞ்சாருன்னு சொல்லிட்டு. ஆனால் உலகம் வந்து அவரை ஏற்றுக்கவே இல்லை அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இதை வந்து ஒரு உருவகமாக நீங்கள் வந்து விவிலியத்தில் வச்சு சொல்லுவீங்க அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க சிஸ்டர்? இப்போ கடவுள் வந்து நமக்கு மத்தேயு அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீங்களே உலகின் ஒளி, நீங்களே உலகின் உப்புன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ ஒளி அந்த பகுதியை எடுத்துக்கலாம். யோவான் 1:5 என்ன சொல்லுகிறதுனா, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. அப்ப இந்த மக்களுக்கு வந்து பரலோக ராஜ்யத்தை பற்றி தெரியல, பாவம்னா என்னன்னு தெரியல, வியாதிகளோட இருந்தாங்க. அப்ப அவர் ஒளியாக வந்தார். இயேசுதான் உலகின் ஒளி, ரைட்டா? அப்ப நீங்க கேட்குற மெட்டஃபார்வா நான் சொல்றேன், நான் உருவகமா. அப்ப இயேசு ஒளியாக வந்தார், இருளின் மத்தியிலே அவர் ஒளிர்ந்தார். ஆனா அந்த யோவான் 1:5 தெளிவாக சொல்கிறது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அப்ப அவரை வந்து வெற்றி கொள்ள முடியல. அதுக்கு பதில் வந்து 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஒளியான அவர் உலகில் இருந்தார், உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அப்ப அறிந்து கொள்ள முடியாத பொழுது வெறுப்பு தான் அந்த இடத்துல வருது. அன்பு இல்லாத இடத்துல வெறுப்பு வரும்னு சொல்றோம் இல்லையா? அன்பு இருக்கும், இல்லைன்னா வெறுப்பு இருக்கும். அது போல ஒருத்தர் அறிந்து கொண்டால் தானே அன்பு செய்ய முடியும். அப்போ அன்றைக்கு இருந்த மக்களுடைய ஆசைகள் வந்து வேற. அவர் வந்து ஒரு அரசராக இருக்கணும், இல்லை ரோமையரிடமிருந்து விடுதலை கொடுக்குற ஆளாக இருக்கணும். பணக்காரங்களுக்கு எல்லாம் என்னன்னா, இவர் மெஸ்ஸியாவாக இருந்தால் நம்மோட மட்டும்தான் அவர் பந்தியில் இருக்கணும், பழக்கம் இருக்கணும். இவரோ பாவிகளோடு இருக்கிறாரு, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியல, அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ உலகிலே அவர் இருந்தா கூட, இருள் அவரை வெற்றி கொள்ள முடியாட்டியும் கூட, அது வேறு வகைகளை கையாண்டு ஒளிய வந்து அடைச்சிருவது. அதனாலதான் நமக்கும் அதே கதை ஏற்படும் தான் நீங்கள் உலகின் ஒளின்னு சொன்னாரு. நம்ம எப்பவுமே ஒளியா இருக்கணும், இருளுக்குள்ளதான் நம்ம போகணும். ஆனா இருள் சமயத்துல வந்து ஒளிய அடைக்குது. அதுதான் எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா, நம்ம தான் ஏற்றுக்கொள்ளாத உள்ளம் வந்து இருக்கிறதுனால தான் அந்த ஒளி வந்து உள்ள வர முடியல. அதே சமயம் ஒளியை அடைச்சிட்டாங்கன்னா உலகத்துல தான் அடைக்க முடியும், உடல்ல தான் அடைக்க முடியும் ஒழிய, அவங்க என்றைக்கும் பரலோகத்துல என்றென்றும் கடவுள் இருக்கின்ற வரை அவங்க ஒளி கொடுப்பவர்களாக தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா சிஸ்டர். அப்ப இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களா சிஸ்டர், இப்போ ஏத்துக்க முடியல, ஆனா இன்னைக்கு வந்து இயேசு வந்து அறிவிக்கப்படுற இடங்களும் நிறைய இருக்குது, மக்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துமே ஏத்துக்க முடியல அப்படின்னா மெயினா அவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? உள்ள வேறொன்று அவங்க விரும்புறாங்கன்னு தானே அர்த்தம். இப்போ நீங்க ஊழியத்துல இருக்கிறீங்க, நீங்க இன்னொரு பையனை கூப்பிடும் பொழுது அவன் உங்களை பார்த்த உடனே என்ன நினைக்கிறா, நம்ம நேரத்தை பூரா கடவுளுக்கு கொடுக்கணும்னா நம்ம சினிமா பார்க்க முடியாது, நம்ம சினிமா பாட்டு கேட்க முடியாது, நம்ம வந்து லவ் அஃபேர் வச்சுக்க முடியாது, விழுந்து 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 மெசேஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது, வேலைக்கு கூட கரெக்டா போகணும் வரணும். அப்ப இந்த நன்மைத்தனங்களுக்கு உட்படணும், அந்த வட்டத்துக்குள்ளார வரணும். இந்த வட்டத்துக்குள்ள மாட்டிக்குவோமோ, அப்ப ஒரே ஒரு வாழ்க்கை, அதை நம்ம வந்து நல்லா அனுபவிச்சு வாழணும் அப்படின்னு வேற ஒரு தவறான போதனையை எடுத்துக்கிறவங்க தான் இந்த வட்டத்துக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லி ஓடுறவங்க. ஆனா இந்த வட்டத்துக்குள்ள வந்தா தான் அவர்களும் ஒளியாக மாற முடியும் முதல்ல. கண்டிப்பா சிஸ்டர். அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒளியை வந்து அணைக்கிறதுக்கு இருள் வந்து நிறைய வழி செய்யுது. இப்ப நம்ம ரீசெண்டா நடந்த சம்பவங்கள் கூட அதே மாதிரி தான் இருக்குது, சார்லி கிரக்கனுடைய லைஃப்ல பாக்குறோம். ஆனா அது ஒளியை அணைச்சாலும் இந்த உலகத்துல வந்து அவங்க விட்டுட்டு போன காரியம் வந்து எழும்புதில்லை சிஸ்டர். அது எப்படி எழும்பி வருது? ரொம்ப ஆச்சரியத்தக்கம்ல, நம்ம வாழ்க்கையின் காலத்துல இப்படி ஒரு சம்பவத்தை பார்க்கறது. அவரை யாருன்னே நமக்கு தெரியாது, அவரு சுடப்பட்டு 1/2 மணி நேரத்துல இப்படி ஒருத்தர் இறந்தாருன்னு உலகமெங்கும் அறிவிக்கப்படும் பொழுதுதான் அவரை பற்றி நம்ம தெரிந்து கொள்றோம். இப்ப எல்லாருடைய ஸ்லோகன் என்னவா இருக்கு, we are the Charlie Kirkன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு சார்லி அவங்க சுட்டாங்க, இருள் அதனை ஆட்கொண்டது, அந்த ஒளியை அடைச்சிச்சு. ஆனா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஒளியை வந்து அவரின் மூலமாய் எழுப்பப்பட்டு இருக்குது.
அப்ப அந்த ரத்தம் சிந்துதலுக்கு வந்து பதில் இருக்குது. அப்ப இது ஒரு மறை சாட்சியா இருக்கிறதுங்கிறது வந்து அது அழிஞ்சு போறதுக்கு கிடையாது. அந்த ரத்த துளிகள் வந்து நிறைய வேர் விட்டு உடனடியாக பயங்கரமான ஒளியை வந்து ஏற்படுத்துறது அது. கண்டிப்பா. நீங்க கேட்குற ஒரு கேள்விக்கு நிறைய பேர் இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எப்படியும் இருள் வந்து ஒளியை அடைச்சிருது, அப்போ ஒளி வந்து ஒன்றுமில்லாம தானே போயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒளிய, அப்ப இருள் வந்து ஆதிக்கம் பண்ணாலும் ஒளி மறைச்சாலுமே அது 1000 மடங்கு பலன் கொடுக்கும். அதுதான் பதிலே ஒழிய ஒளி அடைஞ்சு அதோட முடிஞ்சிருச்சு அப்படி கிடையாது. அப்ப நம்ம வந்து அணைஞ்சிரும் அப்படிங்கறத நினைச்சு பயப்படக்கூடாது. நம்ம மேற்கொண்டு போயிட்டே இருக்கணும். அந்த ஒளிக்கான கடவுளால் எல்லாம் ஆகும். இப்ப சார்லி கர்க்கோடது அதுதான் நமக்கு விட்டு செல்ற பாடமே. கடவுள் ஒருத்தரை ஏன் வந்து இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா, எதுக்கு அவரை வந்து எடுத்துக்கிட்டாரு? கடவுள் பார்த்துக்கிட்டு இருந்தாரா ஒருத்தர் சுடுறப்போ? அதை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே. இந்த கேள்வி இருக்குல்ல, கடவுள் எல்லாத்தையும் அறிஞ்சுதான் இருந்தாரு. அவனை நீ சுட்டியா, நீ சுடு, அதன் பிறகு லட்சக்கணக்கான சார்லியை நான் எழுப்புறேங்கிறதானே அவர் கங்கணம் கட்டி காத்திருந்திருக்காரு. அது போலதான் நம்ம நினைக்கிறது போல கடவுள் நினைக்கிறதுல. ஒருத்தருடைய இழப்புல இருந்து 1000 பேர் எழுவாங்க. அதுதான் கிறிஸ்தவம். ஆமாம் சிஸ்டர். அப்போ கடவுளுடைய திட்டங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு நபரை குறித்தும். அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்தா அதுதான் வந்து பெட்டர் லைஃபு. இல்லை அதுக்கு முரண்பாடான கருத்துக்களை வந்துச்சுன்னா அதை நம்ம ஏற்றுக்கவே இல்லை. அப்போ கடவுளையும் நம்ம புறக்கணிக்கிறோங்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ கண்டிப்பாக